ஜனநாயகன் படத்தை வெளில விடாதீங்க. தளபதி விஜய் படம் தியேட்டருக்கு வரவே கூடாது. பொங்கலுக்கே வந்திருக்கணும், இன்னும் வரல. அவர் படம் வெளில வரவே கூடாது. ஏன்னா இது தமிழ்நாடு கெட்டு போற அளவுக்கு அந்த படத்துல நிறைய இருக்கான். தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாத விஷயம் எல்லாம் அந்த படத்துல இருக்காமா. இதுக்கு முன்னாடி ஜாதி மதம் தூண்டுற மாதிரி படமோ, பசங்க கெட்டு போற மாதிரியான படமோ, தமிழ்நாட்டு மக்கள் நிறைய கெடுதலை கத்துக்கிற மாதிரி படமே வந்ததே கிடையாது தமிழ்நாட்டுல. இந்த ஜனநாயகன் படத்துலதான் அம்புட்டியும் சொருகி கொண்டுட்டு வராங்களாம். எனக்கு தெரிஞ்சு இது அவர் அரசியலுக்கு வராருன்னா ஒரு படத்தை வெளில விட மாட்டாங்க. பயமா, போட்டியா, பொறாமையா? சரி, அதெல்லாம் போட்டு நல்ல உடனே அவங்க கட்சிக்காரங்க இந்த கட்சிக்காரங்க ஏறிட்டு வராதிங்க. நியாயமா ஒரு விஷயத்த சொல்லுங்களேன். அவரு நடிச்சாரு, சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாம் என்ன பண்ணாங்க? படங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட். ஒரு ரோஜா பூ செடியில ரோஜாவை தான் பறிப்போம், முள்ள பறிக்க மாட்டோம். ஒரு படத்துல நல்லதை எடுத்து கெட்டதை தூக்கி போடுங்க. சினிமா அந்த காலத்துல இருக்கு. யார் மார்பகம் பெருசா இருந்ததுக்கு வரி கட்டி தான் நீங்க ஜாக்கெட் போகணும்னு சொல்லி இந்த காலத்துல மார்பகத்தையே அறுத்து அதுக்கு எவ்வளவு பெரிய புரட்சி நடந்தது. இப்ப சினிமால அரைகுறை ஆடையெல்லாம் அணியக்கூடாதுன்னு யாரும் புரட்சி எல்லாம் பண்ணல, எங்கேயும் சட்டம் போடல. இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில நாட்டை சீர்கேடு பண்ற மாதிரி, மக்களை சீர்கேடு பண்ற மாதிரி, மக்கள் கத்துக்கிட்டு அதுல இருந்து பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் பண்ற மாதிரி எல்லாம் படம் வரவே இல்லையா? சாதியை பத்தியோ, வெட்டுறது குத்துறது, ரத்தத்தை பத்தியோ, கொலை பண்றது எப்படி, திருடுறது எப்படி, கற்பழிக்கிறது, இதெல்லாம் படமே வரலையா தமிழ்ல? ஜனநாயகன் படத்துலதான் எல்லாத்தையும் சொல்லி இருக்காங்க. அதை பார்த்து அப்படி தமிழ்நாட்டு மக்களே கெட்டு போயிருவாங்களா? சென்சார் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டீங்க. எனக்கு என்னமா அவரோட வளர்ச்சியை பார்த்து பயந்துருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அதனால அந்த படத்தை வெளில விட மாட்டாங்க. அப்படி சென்சார் போர்டு உரிமை நாங்க தரமாட்டோம்னு யோக்கியமா நல்லவங்க மாதிரி பேசுற நீங்க, மூளைக்கு வெப்சைட் படம் சன்னிலியே இனி படத்தெல்லாம் பாத்துட்டு சைல்டு அபியூஸ், பாலியல் கொடுமை, கூட்டு பலாத்காரம் எல்லாம் கத்துக்கிறாங்க மாடலா. இந்த தாம்பத்திய வாழ்க்கை இத்தனை மாடல்ல இருக்கு, இத்தனை ஸ்டைல்ல பண்ணலாம். அங்கேயும் படத்தை பார்த்துட்டு 5வது படிக்கிறவனுக்கு எல்லாம் மேயிரானுவான். முதல்ல அந்த மாதிரி படத்தை தமிழ்நாட்டுல விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வெப்சைட் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. என்னோட கேள்வி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒண்ணுதான். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சீர்கெட்டு போற அளவுக்கு, தமிழ்நாட்டு பிள்ளைகள் சீர்கெட்டு போற அளவுக்கு ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அதை பிரம்மாண்டமா பெருசா பண்ணி காலி பண்ற அளவுக்கு ஒரு படம் எல்லாம் வந்ததே இல்லையா? எவ்வளவு தப்பான படத்தை பார்த்துட்டு பசங்க கெட்டு போறாங்க. கெட்டு போறது இல்லாம அதை செயல்படுத்துறதுக்கு 10 வாசலுக்கு நிக்கிறாங்க. என்னமா நீங்க நிக்கிற நிலையும் நெல்லு விக்கிற விலையும்